யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் கொலை சந்தேக நபர்கள் தொடர்பில் நீதிமன்றத்தின் உத்தரவு. திருமணமாகி 2 வாரங்களில் பெண் பலி, துயரத்தில் உறவுகள். கையடக்க தொலைபேசிகளுக்கு வரும் SMS தொடர்பில் எச்சரிக்கை. தெற்கின் மூத்த அரசியல்வாதி காலமானார். இலங்கையில் காலையில் அதிகரித்து நண்பகல் இறங்கிய தங்க விலை. மோட்டார் சைக்கிளில் பயணித்த மாணவர்களுக்கு எமனான பேருந்து, 12ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழப்பு. சமையல் எரிவாயு விலை திருத்தம், லிட்ரோ நிறுவனம் அறிவிப்பு. அடங்காத ரசிகர்களால் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய்க்கு சிக்கல். ராஜபக்ஷ குடும்பத்திற்கு பேரிடி, இருவருக்கு பிடியாணை உத்தரவு. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீட மூத்த விரிவுரையாளர் தயாளினி திலீபனின் கொலை வழக்கை யாழ் நீதவான் நீதிமன்றம் எதிர்வரும் 16ஆம் திகதிக்கு திகதியிட்டுள்ளது. அதுவரையில் சந்தேக நபர்களான படுகொலையானவரின் மகளையும் மருமகனையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 18ஆம் திகதி விரிவுரையாளர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சடலம் 21ஆம் திகதி தனம் கிளப்பு பகுதியில் உள்ள பற்றைக்காட்டிற்குள் இருந்து மீட்கப்பட்டது. சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் விரிவுரையாளரின் மகள் மற்றும் மருமகன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டனர். இன்றைய தினம் வியாழக்கிழமை வரையில் இருவரையும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டது. இந்நிலையில் குறித்த வழக்கு யாழ் நீதவான் நீதிமன்றில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபர்களான மகளும் மருமகனும் மன்றில் முற்படுத்தப்பட்டதனை தொடர்ந்து வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றன. அதன்போது நீதிமன்ற விசாரணைகளில் தலையீடு செய்வது போன்றும் நீதிமன்றை அவமதிப்பது போன்றும் சமூக ஊடகங்கள் மற்றும் ஊடகங்களில் தகவல்கள் செய்திகள் வெளியாகியமை தொடர்பில் சந்தேக நபர் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணிகள் ஆதாரங்களுடன் தமது கடும் ஆட்சேபனைகளை மன்றில் முன்வைத்தனர். அத்துடன் சந்தேக நபரான மகளை உளநல வைத்தியர் முன் முற்படுத்தி உளநல சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்பதுடன் உளநல ஆலோசனைகளை பெற மன்று அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரியிருந்தனர். அதனையடுத்து சந்தேக நபரான பெண்ணை உளநல சிகிச்சை பெற அனுமதித்த மன்று ஊடகங்கள் பொறுப்புணர்வுடன் செய்திகளை வெளியிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் வழக்கை எதிர்வரும் 16ஆம் திகதிக்கு திகதியிட்டதுடன் அன்றைய தினம் வரையில் சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறும் யாழ் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. களுத்துறை பண்டாரகம பிரதேசத்தில் திருமணமாகி 2 வாரங்களே ஆன நிலையில் இளம்பெண் பொறியியலாளர் விபத்தில் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தில் மதுஷானி பத்ரன என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நெல்லையில் உயிரிழந்த பெண்ணின் உடல் உறுப்புகள் பலரது உயிர்காக்க தானம் செய்யப்பட்டுள்ளன. கடந்த 21ஆம் திகதி மதுஷானியின் தந்தைக்கு மருந்து வாங்குவதற்காக கணவனுடன் பத்திகமவிற்கு முச்சக்கர வண்டியில் சென்றுள்ளார். அன்றிரவே மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது கணவனுக்கு ஏற்பட்ட நித்திரை தூக்கத்தினால் முச்சக்கர வண்டி மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் மதுஷானியின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக நாகுட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பிற்கு மாற்றப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி கடந்த 24ஆம் தேதி அவர் உயிரிழந்தார். மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதே அவரது வாழ்நாள் ஆசையாக இருந்தது. இன்று அவரது உறுப்புகள் மூலம் பல உயிர்கள் வாழும் என அவரது கணவர் சதுரங்க அல்விஸ் மிகுந்த வேதனையுடன் தெரிவித்தார். மதுஷானி தனது பாடசாலை காலத்திலிருந்தே ஏழை மாணவர்களுக்கு உணவு மற்றும் கல்வி உபகரணங்களை வழங்கி வந்துள்ளார். அத்துடன் தனது உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்கான பத்திரத்திலும் அவர் ஏற்கனவே கையெழுத்திட்டிருந்தார் என அவரது கணவர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை எதிர்வரும் 5ஆம் திகதி வெளியிடவுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். புதிய விலை திருத்த பட்டியல் நிதியமைச்சிற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நிதியமைச்சின் அனுமதி கிடைத்தவுடன் புதிய விலை திருத்தம் அறிவிக்கப்படும் எனவும் அதுவரையில் தற்போது விற்பனை செய்யப்படும் விலையில் எந்தவித மாற்றங்களும் ஏற்படாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே நாட்டின் நுகர்விற்கு தேவையான சமையல் எரிவாயு போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ஷவின் மகனும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாக குழு உறுப்பினருமான சமீந்திர ராஜபக்ஷ மற்றும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவரான கபில சந்திரசேனவின் மனைவியான பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்க ஆகியோரை கைது செய்வதற்கான திறந்த பிடியாணைகளை பிறப்பிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக ஏர்பஸ் விமானங்களை கொள்முதல் செய்ததில் இடம்பெற்றதாக கூறப்படும் லஞ்ச புகார்கள் தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகளின் போது சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதை அடுத்து இந்த பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டன. ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதம நீதவான் இந்த பிடியாணைகளை பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவை இலங்கையில் உள்ள அனைத்து விமான நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்குமாறும், சந்தேக நபர்கள் நாட்டிற்குள் வருகை தந்தால் அவர்களை கைது செய்து அது குறித்து ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு தெரிவிக்குமாறும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளருக்கு நீதவான் உத்தரவிட்டார். ஏர்பஸ் விமான கொள்முதல் ஒப்பந்தம் தொடர்பாக 2 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சமாக பெற்றுக் கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரியான கபில சந்திரசேன மார்ச் 12ஆம் தேதி ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த 12ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் இன்று காலை நிகழ்ந்த ஒரு துயரமான சாலை விபத்தில் உயிரிழந்ததுடன் மற்றொரு மாணவர் படுகாயமடைந்தார். திகன திசையிலிருந்து வந்து கொண்டிருந்த ஒரு பேருந்து பல்லேக்கலை ராணுவ முகாமிற்கு எதிரே உள்ள கண்டி திகன சாலையில் அவ்விரு மாணவர்களையும் ஏற்றி சென்ற மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இவ்விபத்து நிகழ்ந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மோதிய வேகத்தில் மாணவர்கள் இருவரும் பேருந்தின் அடியில் சிக்கிக் கொண்டதால் ஒரு மாணவர் உயிரிழக்க நேரிட்டதுடன் மற்றொரு மாணவர் பலத்த காயங்களுக்கு உள்ளானார். விபத்தில் உயிரிழந்தவர் 12ஆம் வகுப்பை சேர்ந்த மாணவர் ஆவார். காயமடைந்த மற்றொரு மாணவர் தற்போது கண்டி தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்து நிகழ்ந்த நேரத்தில் பள்ளிகளை சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவிருந்த கண்டி பள்ளிகளுக்கு இடையிலான ஒரு முக்கிய கிரிக்கெட் போட்டியை ஏற்பாடு செய்யும் பணிகளில் உதவுவதற்காகவே இரு மாணவர்களும் சென்று கொண்டிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உள்நாட்டு சந்தையில் இன்று காலை முதல் அதிகரித்து காணப்பட்ட தங்கத்தின் விலையில் நண்பகலுக்கு பின்னர் சற்று வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் 1 பவுன் 4,03,000 ரூபாயாக உயர்ந்து காணப்பட்டது. எனினும் சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் உள்நாட்டு சந்தையில் நிலவும் கேள்வி ஆகியவற்றுக்கேற்ப நண்பகலில் பின்னர் பவுன் ஒன்றுக்கு 4,000 ரூபாய் குறைவடைந்துள்ளது. அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,99,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,67,000 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 49,875 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,875 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தையில் நிலவும் பொருளாதார காரணிகள் மற்றும் டொலரின் பெறுமதி மாற்றங்களுக்கு அமைய உள்நாட்டு சந்தையிலும் தங்கத்தின் விலையில் இவ்வாறான தொடர்ச்சியான ஏற்ற இறக்கங்கள் நிலவி வருகிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரங்கள் அனல் பறக்கிறது. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சென்னை பெரம்பூர் மட்டுமல்லாமல் திருச்சி கழக தொகுதியிலும் போட்டியிடுகிறார். எனவே வேட்பு மனு தாக்கல் செய்வதற்காக இன்று காலை அவர் விமானம் மூலம் சென்னை வந்தார். வேட்பு மனு தாக்கல் முடிந்த பின் அவர் போலீசார் அனுமதி கொடுத்திருந்த இடத்தில் நின்று வாக்குகள் சேகரித்தார். விஜயை பார்க்கவும் அவரின் பேச்சை கேட்கவும் அவரின் ரசிகர்களும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் நிறைய பேர் அங்கே கூடிவிட்டனர். அப்போது வெளியில் 2 பெண்கள் மயக்கமடைந்தனர். உடனே தமிழக வெற்றிக் கழகத்தினர் அவர்களை மீட்டு முதலுதவி செய்து ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ஆதவ் அர்ஜுனாவின் கார் மோதியதில் ஒரு காவலரின் கால் முறிந்தது. ஒரு பக்கம் சில பெண்கள் குழந்தைகளை தூக்கிக் கொண்டும் விஜயை பார்க்க வந்திருந்தனர். குழந்தையை தூக்கிக் கொண்டு என்னை பார்க்க வரவேண்டாம் என விஜய் பலமுறை சொல்லியும் பல பெண்கள் அதை கேட்பதில்லை. அதேபோல் இளைஞர்கள் வழக்கம் போல விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து பைக்கில் வந்ததோடு சாலை விதிகளை கடைபிடிக்காமல் அவர்கள் வாகனங்களை ஓட்டி வந்ததால் பெரும் அவதி ஏற்பட்டதாக தமிழக தகவல்கள் தெரிவிக்கின்றன.